ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு கேன்வா வச்சு எப்படி வெப்சைட் டிசைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கேன்வாக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போயிட்டு இங்கே வந்துட்டு சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் வெப்சைட் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணி ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் வரும். ஸோ அதில் நீங்கள் ஏதோ ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஃபுட் ரிலேட்டடான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட வெப்சைட் எது ரிலேட்டடோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்துட்டு ஃபுட் ரிலேட்டடான ஒரு வெப்சைட் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை நான் வந்துட்டு கலர் கோட் மாற்றுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கலர் வந்துட்டு நான் வந்து இப்போ நான்வெஜ்ஜுங்கிறதுனால நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஆரஞ்ச் ஆர் ரெட் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு ஆரஞ்சு சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு சேஞ்ச் ஆல் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு மாறிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்னன்னா பிராண்ட் நேம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்துட்டு த மீட் பேலட் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நான்வெஜ் டைஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷனில் நான் அது இந்த மாதிரி கொடுக்குறேன். வெல்கம் டு தி மீட் பேலட்ஸ் நான்வெஜ் கொடுத்துட்டு ஸோ இமேஜை நான் மாற்றுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து நான்வெஜ்ங்கிறதுனால அது ரிலேட்டடான இமேஜ் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் இங்கே கொடுத்துட்றேன். செக் மோர் அப்படின்னு கொடுத்துட்றேன். அதை ஒரு கார்னரில் வச்சு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருந்தோம்னா ஸோ ஃபஸ்ட் பேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம மாற்றணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் அபவுட் மீ இங்கே ஆட் பண்ணிடுறேன். ஸோ அபவுட் மீல வந்துட்டு ரேண்டமாக ஒரு ரேண்டம் காய் அந்த இப்படிமே கொடுத்துட்றேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு மீட் த செஃப் அப்படின்னு கொடுத்துட்டு லவ். ஸோ இப்போ நேம் போட்டுடலாம். ஸோ மிஸ்டர் தினேஷ் ஆர் செஃப் தினேஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ இதை நான் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு என்ன, ரெசிபி ஆட் பண்ண போகிறோம். ரெசிபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா தேவையில்லாத பேஜை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் ரெசிபிஸ் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு என்னோட டெக்ஸ்ட் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இமேஜஸ் வேணும் நீங்கள் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இதனுடைய கலர் கோடை மாற்றுறேன். ஸோ சேம் ரேஞ்ச் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் எது ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் எல்லா இடத்துலையும் ரேண்டமாக யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு யூஸருக்கு வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்னா எதுவுமே நீங்கள் வந்து ஆரஞ்சு வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் செக்ஷன். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் செக்ஷன். ஸோ இந்த கான்டாக்ட் செக்ஷன் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்துட்டு நான் கான்டாக்ட் செக்ஷனுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக நான் வந்து ஒரு இமேஜஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ கலர் கூட அதே கூட கொடுத்துக்கிறேன். அது நீங்கள் ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிறதே இருக்கட்டும். ஸோ கொடுத்துட்டு இப்போ இதையும் நான் வந்து இதெல்லாம் எடுத்து விட்றேன். ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிஷ் வெப்சைட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பப்ளிஷ் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸில் ஸோ உங்களோட வெப்சைட் லிங்க் சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி ஆகணும். இது எனேபிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பப்ளிஷ் வெப்சைட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ப்ரிப்பேர் ஆகிட்டு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வெப்சைட் பப்ளிஷ் ஆகிடுச்சு. இது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம வெப்சைட். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்மளோட வெப்சைட்டை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் மொபைல்லே எப்படி கூட வியூ பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் டிவைசஸ் இருக்கும். ஃபோனில் எப்படி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.